பூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு நாள் வந்து எப்படி போகுச்சுன்னு தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஆகஸ்ட் 26 பாப்பாவுக்கு பர்த்டே, அதனால் பூஜைக்கு முந்தின நாளே கோயிலில் வந்து கொடுத்துருந்தோம். காலையிலே போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால கிருஷ்ணருக்கும் தனியாகவே வந்து எல்லா கோவில்லையுமே வந்து பூஜையுமே வந்து இருந்தது. ஈவினிங் வீட்டிலே சிம்பிளாக க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வச்சு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். 5:30க்கே வந்து கேக் கட் பண்ணணும்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து அப்படியே டைம் இழுத்து 7 மணி ஆயிடுச்சு கேக் வெட்டும்போது. பாப்பா வந்து அன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து டல்லாக இருந்தாள். ஏன்னா வீட்டில் வந்து அவள் வந்து சரியாகவே வந்து இன்றைக்கி தூங்கவே இல்லை. அதனால் அன்றைக்கி ஃபுல்லுமே வந்து ரொம்ப அழுதுகிட்டே அந்த மாதிரியே தான் இருந்தாள். டின்னருக்கு வீட்டில் மாடியிலே வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஹோட்டல்லேருந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் பரோட்டா, இட்லி, இது 3 தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வந்து வைக்கணுங்கிறதுக்காக அல்வா வந்து வாங்கியிருந்தோம். கேக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரியில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 5 கிலோ கேக்கு. டெக்கரேஷனுக்குமே எங்கள் மேரேஜுக்கு வந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் அதையும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுவுமே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்ததுன்னு எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஃபங்க்ஷன் முடித்து ஒவ்வொருத்தராக வந்து கிளம்ப ஆரம்பித்ததுமே கிஃப்ட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துட்டு இருந்தோம். சித்தி பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, அப்புறம் எங்கள் மேனேஜர் சார், அத்தை பசங்க, இவங்க தான் வந்து கிஃப்ட் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த பெரிய டெடி பியர் வந்து எங்கள் அத்தை வீட்டில் இருந்து வாங்கி கொடுத்தாங்க. அடுத்தது அந்த குட்டி டெடி பியர்
தம்பி ஒரு பையன் வந்து வாங்கி கொடுத்துருந்தான் ஆராதனாக்காக. அது போக இந்த ஸ்விம்மிங் பூல் பாப்பா உட்காந்து குளிக்கிற மாதிரி இது நிலா வந்து சித்தி பொண்ணும் வாங்கி கொடுத்துருந்தா. அடுத்ததாக ஒரு சைக்கிள், அதுவும் இன்னொரு அத்தை பையன் வாங்கி கொடுத்துருந்தான். அடுத்து பெரியம்மா பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தா பாப்பாவுக்கு. அடுத்து எங்கள் மேனேஜர் சார் வந்து ஒரு பட்டுப்பாவாடை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. அதை வந்து நாங்கள் வீட்டிலே வந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் வீடியோவில் வந்து எடுக்க முடியல. சைடில் வந்து பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்து நைட்டு தூங்குறதுக்கே வந்து மொய்யெல்லாம் எழுதிட்டு வந்து தூங்குறதுக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகிடுச்சு. இந்த விலாக் வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து அண்ணன் ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட வந்து ஆத்தங்கரை பள்ளிவாசல் வந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஈவினிங் போல் ஓவரி பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கேயும் வந்து போயிருந்தோம். அங்கே இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவளோட பர்த்டே அன்னைக்கு வந்து அவ்வளோவா வந்து ஃபோட்டோஸ் வந்து எதுவுமே வந்து எடுக்கலை. அவளுமே வந்து ரொம்ப அழுதுகிட்டே அந்த மாதிரி இருந்ததுனால ஃபோட்டோவுமே ரொம்ப எடுக்கலை. அதனால் ஈவினிங் வந்து எடுக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபோட்டோஷூட் மாதிரி வீட்டில் வச்சு எடுத்திருந்தாங்க. அவ்வளோதான். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க.